எல்லோருக்கும் ஹாய், வெல்கம் டு காரிகை மலர். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஐஸ் ஸ்டிக் வச்சு 2 கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக இருக்கும், வாங்க எப்படி பார்க்கலாம். இப்போது ஐஸ் ஸ்டிக் எடுத்து இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் செட் பண்ணிக்கிறேன். நான் ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி இது ஒட்டிக்கிறேன். நீங்களும் ஃபெவிபாண்டு இல்லைன்னா கம் இருந்தால் கூட அதை யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. பிளாக் கலர் சார்ட் எடுத்துக்கலாம். இப்போது அந்த ஸ்கொயர் ஷேப்க்கு கரெக்டாக இருக்க மாதிரி நம்ம சார்ட்டை கம் போட்டு ஒட்டிக்கலாம். பிளாக் கலர் எடுத்தால் இன்னும் நல்லாயிருக்கும், அதனால தான் நான் பிளாக் கலர் எடுத்திருக்கேன். இப்போது இதை நல்லா நம்ம ஒட்டிக்கலாம். இது மாதிரி நான் ஒரு 3 ஒட்டி எடுத்திருக்கேன். இப்போது நம்ம இதை ஒட்டினது எல்லாத்தையும் பேக் சைடு திருப்பி இதுக்கு சணல் கயிறு இருக்குல்ல, அதுதான் நம்ம இப்போ பேக் சைடில் ஒட்ட போகிறோம். நம்ம இதுக்கு பதிலாக உல்லன் த்ரெட் கூட ஒட்டிக்கலாம். இது மாதிரி சணல் கயிறை ஃபுல்லாக ஒட்டிக்கலாம். இப்போ இது நம்ம ஒட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஒயிட் பெயிண்ட் எடுத்து அதில் ரைட் பண்ணிக்கலாம். இப்போது ஒயிட் பெயிண்டில் எழுதுனா தான் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நான் ஹோம் ஸ்வீட் ஹோம் தான் எழுதுகிறேன். இப்போது இந்த ஃபேப்ரிக் ஜூட் ஃபேப்ரிக் ஒரு பவு மாதிரி செஞ்சு நான் அதில் ஒட்டிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு அழகான ஒரு ஐஸ் ஸ்டிக் வச்சுட்டு ஒரு அழகான ஒரு ஹோம் டெக்கர் ரெடி ஆகிடுச்சு. இப்போது 2வது பார்க்கலாம். ஒரு வேஸ்ட் கார்ட்போர்டு எடுத்துக்கலாம். இது மாதிரி ஜூட் ஃபேப்ரிக் எடுத்துக்கலாம். ஜூட் ஃபேப்ரிக் ஒட்டும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். மினி கிளிப் எடுத்துக்கலாம். இது ஜூட் ஃபேப்ரிக் ரோல் மாதிரி இருக்கும், நான் அதுதான் எடுத்திருக்கேன். நான் கம் போட்டே ஒட்டிக்கிறேன். இது நல்லா கொஞ்சம் அழுத்தி ஒட்டிக்கலாம், அப்போ தான் ஈஸியாக ஒட்டும். இது மாதிரி அந்த ரோல் வச்சுட்டு இப்போ சைடில் கவர் பண்ணிடுறேன். 2 சைடும் இந்த மாதிரி கவர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போது இதை சுற்றி ஐஸ் ஸ்டிக்கை நான் ஒட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன்.
இப்போது இந்த ரோல் கட் பண்ணோம் பார்த்திங்களா, ஜூட் ஃபேப்ரிக், அதில் வந்துட்டு நம்ம ஒரு சணல் பை மாதிரி செய்ய போகிறோம். கொஞ்சம் சின்னதாகவோ பெருசாகவோ நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு செஞ்சுக்கலாம். இப்போது நான் வேஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் எடுத்துருக்கேன், அதுதான் குட்டி குட்டியாக கட் பண்ணி இதுக்குள்ளே வைக்கிறேன். நம்ம வந்து பேப்பர் கூட வச்சுக்கலாம். நான் இந்த மாதிரி காட்டன் எடுத்திருக்கேன். நாம் வந்துட்டு இப்போ மேலே கம் போட்டுட்டு இது மேலே துவரம் பருப்பு தான் நம்ம இப்போ ஒட்ட போகிறோம். ஃபுல்லாகவுமே கம் போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் துவரம் பருப்பு தான் எடுத்திருக்கேன், அது ஃபுல்லாக ஒட்டிக்கலாம். இதுக்கு மேலே ஒரு லேயர் கம் வந்துட்டு தடவிட்டு அப்போ ஒட்டினீங்கன்னா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும், இது கீழெல்லாம் கொட்டாது. இப்போது இது மாதிரி நான் காஞ்ச மிளகா, பச்சை பயிறு இது ரெண்டுத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது இதில் வந்துட்டு மூணுத்தையும் அந்த நம்ம செஞ்சு வச்ச மூணுமே ஒட்டிக்கலாம். இது மாதிரி லைனாக நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம். நான் ஃபெவிபாண்ட் தான் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் க்ளூகன் இருந்தால் கூட க்ளூகன் யூஸ் பண்ணுங்கள். இப்போது அந்த மினி கிளிப்பை வந்துட்டு அந்த குட்டி கிளிப்பை அதில் ஒட்டிக்கலாம். நான் இந்த மாதிரி குட்டி ஃபோம் ஃப்ளவர் இருந்துச்சு, அதுதான் சைடில் 2 சைட்லேயும் ஒட்டுறேன். நம்மளோட இஷ்டம்தான், ஒட்டினாலும் ஒட்டலாம், இல்லைனாலும் பரவாயில்ல. இது வந்து பேக் சைடு ஒட்டிக்கலாம், அப்போ தான் நம்ம மாட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது நம்மளுக்கு அழகான கிச்சன் டெக்கார் ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து என்ன மெனுன்னு கூட நம்ம எழுதிக்கலாம். அப்படி இல்லைன்னா டூடு லிஸ்ட் கூட எழுதலாம். கிராசரி ஐட்டம்ஸ்லாம் கூட நம்மளுக்கு தோன்றப்போ அதில் எழுதிக்கலாம். இது வந்து கிச்சனில் மாட்டினா ரொம்பவுமே அழகாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். Thanks for watching.